இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸோட எபிசோட் 44 பார்க்க போறோம். பூமா எல்லா கேங்கையும் கேதர் பண்ணி வச்சிருப்பாரு. பியாக்குயா கேங்க பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. ரொம்ப சிக்கலானவங்களா இருக்காங்க. அவங்களை சர்ச் பண்றதுக்கான ப்ரொசீஜர் ஒன்றும் இப்போதைக்கு சரியா இல்லை. அதனால அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண போறீங்க. யூஷுவல் மிஷன்ஸ்ல நீங்க ஏதாவது அன்யூஷுவலான ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா உடனடியா போலீஸ் போர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா ஷினோபிலேயே சுனினுக்கு மேல ஹையர் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்பாரு. வசாபி சீரியஸா இருக்கும் போல என்பா. நாமிடா நம்ம பெஸ்ட் கொடுக்கணும்பா. பூமா இருந்தாலும் உங்களோட பொசிஷனை பொறுத்து அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க, ட்ராக் பண்ணுங்கன்பாரு. இவாபே அப்படின்னா நம்ம சண்டை போடக்கூடாதான்னு கேட்பான். பூமா யாரும் அவசரப்பட்டு சண்டையில இறங்கிடக்கூடாதுன்னு. டெங்கி எதிரிகளை கண்டுபிடிச்சு சண்டை போடக்கூடாதுங்கிறது டஃபான மிஷனா இருக்கும்பா. மிட்சிக்கு நம்ம தாக்குற நோக்கத்துல இல்லைனாலும் அவங்க சண்டை போட்டா என்ன பண்றதுன்னு கேட்பான். யார்கிட்டையும் பதில் இருக்காது. இவாபே வேற வழியில சண்டை போடணும், வாய்ப்பு கிடைச்சா பிடிச்சிடலான்பா. பொருட்டோ கிட்ட சரிதானு கேட்கவும் பொருட்டோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. இவாபே இந்த விஷயத்துல நான் சொல்றது சரின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தன்பா. பொருட்டோ வாய மூடு, இதை பத்தி தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷிகடாய்ஸ் டவுட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இவ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஹேர் ஸ்டைல் மட்வால் பண்ணி ஹெல்ப் பண்ணுவான். தம்பி நிஞ்சாவா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத, வந்து எங்க கம்பெனில சேர்ந்துக்கன்பாங்க ஒர்க்கர்ஸ். டெங்கி சிரிப்பான். அங்க இருக்க ஒரு எம்ப்ளாயி தெரிச்சு ஓடி வருவான். அந்த முகமூடிகள் போட்ட கொள்ளக்காரங்க வந்துட்டாங்கன்னு. டெங்கி ரிப்போர்ட் பண்ணலான்பா. இவவே அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அவங்கள பிடிக்கலான்ட்டு ஓடுவான். அந்த ராபர்ஸை சேஸ் பண்ணி போய் நிலுங்கன்பா. அவனுக்கு கண்டுக்க மாட்டானுங்க. இவவே ஹேர் ஸ்டைல் மட்வால் பண்ணி ராபர்ஸை கேப்சர் பண்ணிடுவான். டூம் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். மெட்டல் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவான். இவவே இதை எவனாலையும் உடைக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருப்பான். டெங்கி போய் போலீஸ் போர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க போது மட்வால ஐஸா மாத்தி உடைச்சு வருவானுங்க. ஐஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க டெங்கிய. மெட்டல் குறுக்க போயிருவான். சரியான அடியா இருக்கும். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. கையில கட்டு போட்டுருப்பான். பசங்க எல்லாம் மீட் பண்ணவும் எல்லாத்தையும் கவலைப்பட வச்சதுக்கு சாரி கேட்பான் மெட்டல். டெங்கி இங்க பாத்துருக்க வேண்டியதை நீதான், ரொம்பலாம் அசையாதன்பா. மெட்டல் எனக்கு அசைவு இருக்க வரைக்கும் நான் ட்ரைனிங் எடுப்பேன்ட்டு புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிருவான். முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேல வழியில துடிப்பான். அவங்ககிட்ட போய் இப்படி சொன்ன பாரு, ஏன் தப்புன்பா டெங்கி. இவபே நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்பா. ஊடான் கேர்லெஸ்ஸால இல்ல, அவங்கள போய் பிடிக்கணுங்கிற உன்னோட அரகன்ஸ் டெசிஷனால. அவங்கள பார்த்தா ரிப்போர்ட் பண்ண தானே சொன்னோம், எதுக்கு ஆர்எஸ் மறுத்தேன்னு கேட்பான். இவபே மன்னிப்பு கேட்பான். ஊடான் நீங்க எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸான கெனின்ஸ், ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண கத்துக்கங்க. இந்த தடவை பெருசா எதுவும் ஆகல, ஆனா ஒரு சிறு தவறு உங்க வாழ்க்கையவோ இல்ல உங்க கூட வந்தவங்க வாழ்க்கையவோ எடுத்துருப்பான். இவபே திரும்ப மன்னிப்பு கேட்பான். ஊடான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போன்பான். மத்தவங்கள கவனமா இருங்கன்ட்டு ரிப்போர்ட் பண்றதுக்கு கிளம்புவான். மெட்டல் இவபே கவலைப்படாதேன்ட்டு பிசிக்கல் தெரப்பி எடுத்து நான் இன்னும் ஸ்ட்ராங்கா வரேன்பா. சிக்கமாறு போது மெட்டல். ஊடான் செஞ்சு சொன்னார்ல ரியலிஸ்டிக்கா இருக்க சொல்லி ஹையர் அப்ஸ் நம்ம எபிலிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓவர் ரீச் ஆகிறது இழுவையா மாறிடும் நமக்கு. அப்புறம் அதான் ரியாலிட்டின்பா. டிவில பியாக்குயா கேங்க பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கும். லைக் இந்த கோல்டன் ஜுவல்ஸை திருடி அதை மற்றவங்களுக்கு சேல் பண்ணி ரிமோட் வில்லேஜஸா இருக்க நிறைய விஷயங்களை இம்ப்ரூவைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு. அந்த ரிமோட் வில்லேஜஸ் சேர்ந்த மக்கள் பியாக்குயா கேங்க சேவியர்ஸா பார்ப்பாங்க. இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த மேல் ஃபீமேல் கிட்ட கேட்கவும் அந்த லேடி மக்கள் இன்னும் நேஷன் மேல எவ்வளவு டிசாட்டிஸ்ஃபைடா இருக்காங்கிறது இதுல தெரிய வருதுன்பாங்க. மெட்டல் பியாக்குயா கேங் ஏன் இவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்க, அவங்க திருடங்க இல்லையான்பா. சிக்கடை அதுக்கு காரணம் மக்களுக்கு பணக்காரங்களை பிடிக்காதுன்னு டெங்கி கிட்ட சரியான்னு கேட்பான். டெங்கி அது நியாயமே இல்ல, உலகத்துல எல்லாரும் சக்சஸ் ஆக முடியாதுன்பான். ஹீமாவாரி ஹினாட்டா கிட்ட பியாக்குயா கேங் நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்பா. ஹினாட்டா ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வின்னு கேட்பா. ஹீமாவாரி அந்த கேங் மேல அட்மையர் ஆயிருப்பா ஆக்சுவலா, லைக் டிவில பார்த்த விஷயங்களால. பொருட்டோ கோவப்படுவான். திருடங்கள்ல உன்னதமானவங்கள்ல யாரும் இல்லைன்னு, முடியாதவங்களுக்கு உதவுறாங்க சரிதான், அதுக்குன்னு சரியா செய்ய வழி இல்லையா, மற்றவங்களை காயப்படுத்தி செய்யறது தப்புன்பான். ஹீமாவாரி எனக்கு புரிஞ்சதுன்பா. ஹினாட்டா சந்தோஷப்படுவா. பொருட்டோ ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அப்பாதான், அவர் சரியா செயல்படாதது. பிரச்சனைல இருக்கவங்களுக்கு உதவுறது தானே ஹொகாகேவோட வேலைன்பான். ஹினாட்டா எல்லாத்தையும் ஈஸி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சில பிரச்சனைகளை காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா தான் தீர்க்க முடியும்பா. ஹீமாவாரி அப்பா அவரோட பெஸ்ட் கொடுக்கறாருன்னு கேப்பா. ஹினாட்டா ஆமான்பா. பொருட்டோ பியாக்குயா கேங் எனக்கு பிடிக்காதுன்னு கன்வே பண்ணிட்டு உதவுறதா இருந்தா ஃபேர் அண்ட் ஸ்கொயரா வெளிப்படையா உதவணும்பா. பர்கர் ஷாப்ல இருக்க டெங்கி ஆறுதல் படுத்த இனோஜின் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல, சஸ்பென்ஷனை ஈஸியா கடந்து போக பாருன்பா. பொருட்டோ சேர் அப் பண்ணு, டைம் கிடைச்சா உங்க கம்பெனிக்கு நாங்க வரோன்பா. டெங்கி தேங்க்ஸ் பண்ணுவான். பொருட்டோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஆச்சரியமா இருக்கு, பியாக்குயா கேங் ஏன் எப்படி செயல்படுறாங்கன்னு கேட்பான். இனோஜின் ஏதிக்காக அந்த மாதிரி ஆளுகள்லாம் அப்படிப்பட்ட ஸ்லோகன் சொல்லிட்டு தான் வருவாங்கன்பா. சாரோட அவங்க இந்த வழியில செய்யற விஷயங்கள் தான் ரொம்ப பாதர் பண்ணுதுன்பா. சோச்சோ கூலா இல்லன்பா. சிக்கடாய் ஆனாலுமே உண்மை என்னன்னா அவங்களுக்கு ஜெனியூனா நன்றி கடனோட உள்ள ஆட்களும் இருக்காங்கன்பா. இதை கேட்ட பொருட்டு அவங்க பக்கம் இது தாவிட்டியா தம்பின்பா. சிக்கடாய் உங்களை போலதான் எனக்கும் அவங்கள பிடிக்காது, ஆனா உலகத்துல இருக்க லாஜிக் வேற மாதிரி, நம்ம வெறும் ஒரு பக்கம் பார்த்துட்டு மற்ற பக்கம் பார்க்கலைனா அது சிச்சுவேஷனை இன்னும் மோசம்தான் ஆக்குன்பா. பொருட்டோ சும்மா உட்காந்து பேசுறதுக்கு பதிலா போய் அவங்கள பிடிக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு சுத்தி தெரிய விட முடியாதுன்பா. சாரடா அவங்கள சுனின் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கவங்களாலதான் பிடிக்க முடியும், நம்மளோட வேலை அவங்கள ட்ராக் பண்றது மட்டும்தான்பா. பொருட்டோ தெரியும்
தெரியும் அவங்கள பின்தொடரும் போதே அவங்கள புடிச்சிட்டா நல்லா இருக்கும்பா. சிக்கடாய் அப்ப நாங்க பேசின எதுவும் காதுல விழுகல, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்பா. பொருட்டோ எனக்கு தெரியும்பா. டெங்கி நான் போகணும்ட்டு கிளம்புவான். பொருட்டோ நானும் கிளம்புறேன், போய் ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம சமாளிச்சாகணும்பா. சார்டா அப்படி என்ன பிரச்சனைன்னு கேப்பா. பொருட்டோ இப்போதைக்கு என்னோட பிரச்சனை எனக்கு பிடிச்ச கேமை வாங்குறதுக்கு காசு இல்ல, அதனால மிஸ்டர் கட்டாஸ்கே கிட்ட போய் வாங்க போறேன்பா. சாரடா திரும்ப அந்த ஆளை போய் பார்க்க போறேன்னு கேப்பா. பொருட்டோ அந்த ஆள் கிட்ட தான் நிறைய கேம்ஸ் இருக்கு, அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பிடுவான். கட்டாஸ்கேவான்பா சிக்கடாய். மிட்ஸ்கி நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன், அவர் ஒரு வினோதமானவர், நிஞ்சுட்சுல சயின்டிபிக் ரிசர்ச் பண்றாருன்பா. அவர் வினோதமானவர்னு நீ சொல்றியாடான்ட்டு சிரிப்பா சிக்கடாய். இதுக்கப்புறம் பியாக்கியோ கேங்கோட மீட்டிங்ல காட்டுவாங்க. ஒரு பர்சன் உள்ள வரவும் கேக்கோ வந்துட்டியான்பா. பார்த்தா அந்த மாஸ்க்டு காய் ரியோகியா இருப்பான். அடுத்து ஒரு அழகு கடையை டார்கெட் பண்ணுவாங்க. கேங்ல ஒருத்த ஆல்ரெடி ஸ்கவுட் பண்ணி வச்சிருப்பான். பின் வழியா போய் கூட்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு முன் வழியா தப்பிச்சு போயிடலான்பா. கேக்கோ ஆல்ரெடி இந்த கடை மேல பேட் ரெப்புடேஷன் இருக்கு, விஷயங்கள் சரியா போனா நமக்கான சப்போர்ட் கூடும்பா. ரியோகி திடீர்னு மேப்பை பார்த்துட்டு ஷாக் ஆவான். கேக்கோ என்னாச்சுன்னு கேட்பான். ரியோகி ஒரு தடவை நான் அந்த பிளேஸ்க்கு நேரா போய் சுத்து வட்டாரத்தை மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடுறான்பா. சரி போன்றுவான் கேக்கோ. கேக்கோ கூட இருக்கவன் சந்தேகப்படுவான். ஆனா கேக்கோ அவன் எனக்கு ஒரு லாயலான சிப்பாய், அவன் தான் துரோகம் பண்ண மாட்டான்பா. சயின்டிபிக் நிஞ்சா டூல் ரிசர்ச் லேப்ல காட்டுவாங்க. கட்டாஸ்கே கிட்ட கேம் வாங்கறதுக்கு போயிருப்பான் இல்லையா. கட்டாஸ்கே நிறைய கேம் பண்ணிட்டு என்ன வேணுமோ எடுத்துக்கங்கன்பா. பொருட்டோ யோ இது எல்லாமே புதுசா வந்த லிமிடெட் எடிஷன் கேம்ஸியான்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆவான். கட்டாஸ்கே ஆல்ரெடி இந்த கேம் எல்லாத்தையுமே விளையாண்டு எல்லா லெவல்ஸையும் முடிச்சு வச்சிருப்பான். யோ நீ எல்லாம் எப்பதான் ஏன் வேலை செய்வேன்னு கேட்பான் பொருட்டோ. கட்டாஸ்கே ஒர்க்கா இருந்தாலும் சரி கேமா இருந்தாலும் சரி ரெண்டத்தையும் சீரியஸா பண்ணுவேன், நான் அடல்ட்டா இருக்கனால நான் செய்யற எல்லா விஷயங்களையும் பேலன்ஸா பண்ணுவேன்பா. இப்ப என் கூட நீங்க இருக்கீங்க, நிஞ்சுட்சு டேட்டா பேஸை இப்ப நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் எல்லா நிஞ்சுட்சுவையுமே சயின்டிபிக்கலி அனலைஸ் பண்ண முடிஞ்சா ஃபியூச்சர்ல யார் வேணாலும் எந்த ஜுட்சு வேணாலும் ஈஸியா பண்ணலான்பா. பொருட்டோ சர்ப்ரைஸ் ஆவான். கட்டாஸ்கே இது மனுஷங்களோட லைஃப் குவாலிட்டியை மாத்தும், அதுவும் கம்மி விலையில, இதுதான் எனக்கான சயின்ஸ். ஆனா எல்லாரும் சொல்றது போல ரியாலிட்டி ஒருத்தன் விருப்பப்படியில முன்னேறி செல்லாதுன்பா. பொருட்டோ என்னையா நீயும் ரியாலிட்டின்னு ஆரம்பிக்கிறேன்பா. கட்டாஸ்கே உங்க வேலைக்கு ஆகிற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது தான் நாங்க அடல்ட்ஸா இருக்கிறதுக்கான அர்த்தமேன்பா. இதுக்கப்புறம் ரோட்ல ஏதாச்சும் டெமாரி சிக்கடாயை மீட் பண்ணுவா. சிக்கடாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றான்பா. டெமாரி பொருட்டோக்காக வாங்கவும் இல்ல அவனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்பா. டெமாரி எனக்கு இப்போ ஒரு மிஷன் இருக்கு, சோ வீட்டுக்கு லேட்டா வருவன்பா. எல்லா ஹையர் லெவல் ஷினோபிஸும் இந்த பியாக்குயா கேங்க பிடிக்கிறதுக்கு தான் இறங்கி இருப்பாங்க. சிக்கடாய் இதை பத்தி மொய்கி சென்சேவும் சொன்னாங்கன்பா. டெமாரி டின்னர் இருக்கு, ஜஸ்ட் சூடு பண்ணினா சரின்பா. சிக்கடாய் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, மிஷனை பாருங்கன்பா. டெமாரி ஸ்மார்ட்டா காட்டிக்காதேன்ட்டு கிளம்பிடுவா. சிக்கடாய் ரியோகியை பார்த்து சந்தோஷப்படுவான். சேர்ந்து விளையாடுவாங்க. நேத்து ஏன் வரலன்னு கேட்பான் சிக்கடாய். பிஸியான்னு கேட்கவும் ஆமா அது போலன்பா. அப்ப சரின்றான் சிக்கடாய். ரியோகி எதுக்காகன்னு கேட்க போறது இல்லையான்னு கேட்பான். சிக்கடாய் அதெல்லாம் மேட்டர் இல்லைன்பா. ரியோகி இதே மூவ் தானே போன தடவையும் யூஸ் பண்ணின்பா. சிக்கடாய் இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன்பா. ரியோகி போன தடவை வச்ச சேம் மூவ் வைப்பான். ஏண்டான்னு பார்த்தா நான் பொரிய வைக்கிறதுல எப்பவுமே நீ வந்து மாட்டிக்கிறேன்பா. சிக்கடாய் கிட்ட தலையில கை வச்சிருவான் சிக்கடாய். அதை நான் வேணும்னு செய்யற போல இல்லையேன்னு. ரியோகி கிங்க நீ இங்க வச்சு ப்ரொடெக்ட் பண்றதா நினைக்கிறேன், அதான் எனக்கு அதிக ஓப்பனிங் கொடுக்குதுன்பா. சிக்கடாய் எங்கேன்னு கேட்பான். ரியோகி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டவும் சிக்கடாய் ரியலைஸ் பண்ணுவான், சரி நான் பார்க்கவே இல்லையேன்னு. ரியோகி ஏன்னா நீ அஃபென்சிவா ஆட மாட்டேங்கிறேன்பா. சிக்கடாய் கேமை கலைச்சிருவான். நீ ரெக்கவர் ஆயிருக்கலான்பா ரியோகி. சிக்கடாய் அதை கண்டுக்காத, அது இழுவன்பா. ரியோகி நீ டிஃபரெண்டா இருக்க, ஒரே விஷயத்துல ஒட்டிட்டு இருக்காளுன்னு நினைச்சேன், ஆனா சீக்கிரமாவே உன்னோட டாக்டிக்ஸை மாத்திக்கிறேன்பா. சிக்கடாய் அப்படியான்னு கேட்கவும் ரியோகி நீ ரொம்ப மெச்சூரா இருக்க, கூடவே என்ன பத்தி நீ கேள்வி கேட்க மாட்டேங்கிறேன்பா. சிக்கடாய் ஒருத்தங்களை பத்தி அலாசி ஆராயறதுலாம் ஜஸ்ட் அ டிராகன்பா. ரியோகி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்பா. சிக்கடாய் திடீர்னு எவ்வளவு சீரியஸ் ஆகிறேன்னு கேட்பான். ரியோகி இந்த கிராமத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். சிக்கடாய் ஐ திங்க் எனக்கு இது கம்ஃபர்டபுளான இடம்பா. ரியோகி இந்த கிராமம் தொடர்ந்து மாடர்னைஸ் ஆயிட்டு வருது, இது மக்களை பாதிக்குது, அது உனக்கு ஃபீல் ஆகலையான்னு கேட்பான். சிக்கடாய் இருக்கலாம், இருந்தாலும் அந்த மாதிரியான ஸ்டஃப்லாம் டிராகன்பா. ரியோகி அப்படியாங்கவும் சிக்கடாய் இந்த பாயிண்ட்ல என் லைஃப்ல என்னால செய்ய முடிஞ்சதுன்னு ஒண்ணும் இல்ல, கிராமத்துல நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தாலும் ஒண்ணும் இல்ல, உண்மையான மாற்றத்தை கொண்டு வர ரியல் பவர்ஸ் பெரியவங்க கிட்ட தான் இருக்குன்பா. சிக்கடாய் டே நீ தான் மூவ் வைக்கணும்பா. ரியோகி ஹரன்ஸ் கிட்ட தான் பவர் இருக்கான்ட்டு மூவ் வைப்பான். சிக்கடாய் சின்ன பசங்களை நம்ம முடியாத விஷயங்களை செய்யறது இலவையா மட்டும் தான் இருக்கும், அதனால நம்ம வேலையை பார்த்துட்டு போய்க்கணும், அதுல பெஸ்ட் கொடுக்க சரிதானு கேட்பான். ரியோகி நீ யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கு, ஆனா நீ சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா சரிதான். இப்ப ரீசெண்டா நடக்கிற ஈவெண்ட்ஸை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். சிக்கடாய் அந்த திருடங்களை பத்தியான்னு கேட்பான். ரியோகி அவங்க உன்னத திருடர்கள்பா. சிக்கடாய் நான் திருட்டையும் மன்னிக்க மாட்டேன், திருடுற அவங்களையும் மன்னிக்க மாட்டேன், போதுமான கெட்டதுங்கிற அளவுக்கான காலமும் வரலான்பா. ரியோகி நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும்பா. சிக்கடாய் ஆனா என் கூட சுத்துற நிறைய பேர் அப்படி பாக்குறது இல்லைன்பா. ரியோகி நீ எப்படி ஃபீல் பண்றேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்பா. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கும் போது பொருட்டோ லிமிடெட் எடிஷன் கேமை கொண்டு வந்து சிக்கடாய் கிட்ட காட்டுவான். பொருட்டோ யார் இந்த பையனு ஷாக் ஆவான். சிக்கடாய் இப்பதான் ரீசெண்டா சந்திச்சுக்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரியோகி கிட்ட பேரு கேட்பான். பொருட்டோ ஷாக் ஆவான், பேரும் கூட கேட்காமையா இருப்பானு. சிக்கடாய் ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன்ல இழுவையா இருக்கும்லன்பா. மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாங்க. பொருட்டோ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்பா. ரியோகி நீ வேற யாராவது பார்த்துட்டு என்ன பார்த்தது போல இருக்குன்னு நினைக்கலாம், நான் கிராமத்துக்கு இப்ப ரீசெண்டா தான் வந்தேன்பா. பொருட்டோ அப்படியே சூப்பர்ன்பா. சிக்கடாய் கேம் எக்ஸைட்டிங்கா பார்த்துட்டு இருக்கப்ப பொருட்டோ இதெல்லாம் நான் கட்டாஸ்கே கிட்ட இருந்து வாங்கினதுன்பா. சிக்கடாய் சீரியஸாவா, அவர் வேற லெவல்ன்பா. சிக்கடாய் ரியோகியை பார்த்துட்டு இது லிமிடெட் எடிஷன் கேமா, அதான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன்பா. ரியோகி நீயும் அப்படிலாம் அவையா, சொல்ல போனா அந்த கட்டாஸ்கேங்கிறவரோட லேப்ல நிறைய அன்யூஷுவலான திங்ஸ் இருக்கும் போலன்னு கேட்பான். பொருட்டோ நிறைய குப்பை தான் இருக்குங்கவும் சிக்கடாய் பொருட்டோ ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. ரியோகி டக்குன்னு கிளம்புவான். பொருட்டோ எங்களோட
எங்களோட சேர்ந்து விளையாட வேண்டியதானு கேட்பான். ரியோகி நீங்களுமே ரிட்டருக்குள்ள வீட்டுக்கு போயிருங்க, ஏன்னா சுத்தி நிறைய பிரச்சனையா இருக்குன்பா. சிக்கடாய் நில்லுன்பா. திடீர்னு அதிகமா கோல்ட் எமிட் ஆகும், ஃப்ரீசிங்கா இருக்குன்பா பொருட்டோ. ரியோகி டிசப்பியர் ஆயிருப்பான். பார்த்தா அடகு கடையில பியாக்குயா கேங் ஆல்ரெடி திருட்டு வேலைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ரியோகி ஜாயின் ஆகவும் ஏன்டா லேட்டுன்னு கேட்பாங்க. பார்க்ல கெனின்ஸ் இருக்கத சொல்லுவான். நீ அவங்களோட சண்டை போடலேன்னு கேட்கவும் இல்லைன்பா. ரியோகி பிரச்சனை வேணான்னு பாக்குறேன், நம்ம தப்பிக்கிறப்ப பார்க் ஏரியாவை அவாய்ட் பண்ணிடலான்பா. கெக்கோ புரிஞ்சுதுன்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவான். நல்ல வேலை பார்த்திருக்கேன்னு. பியாக்குயா கேங்க ஸ்பாட் பண்ணிருப்பாங்க சுமிரேவோட டீம். நாமிடா ரிப்போர்ட் பண்ண போயிருப்பா. சுமிரேன் வசாபி பார்த்துட்டு இருக்கப்ப பியாக்குயா கேங் ஸ்பாட் பண்ணி அட்டாக் வைப்பானுங்க. 2 பேரும் டாச் பண்ணவும் கேங் அவங்கள சுத்து போட்டுருவாங்க. டெமாரி கரெக்ட் டைம் வந்து வின்செல் கேல் ரேஜிங் வால் பண்ணுவா. நாமிடானால 2 பேர் தப்பிச்சிருப்பாங்க. டெமாரி 3 பேர் டீம் பின்னால போக சொல்லுவா. திரும்ப சேம் ஜுட்ஸு பண்ணவும் டாச் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஈஸியா தப்பிச்சு போக விட்டுற மாட்டான். பட் டெமாரி ஐஸ்டைல் மாங்கே ஹியோ பண்ணுவாங்க. டெமாரி டாச் பண்ற கேப்ல எஸ்கேப் ஆவானுங்க. சேஸ் பண்ணுவா. ரியோகி பார்க் சைடு போயிருவான். பொருட்டோ திரும்ப நீங்களாடான்ட்டு கடுப்பாவான். சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். தடுத்துருவான் ஷிகடாய். அவங்களோட சண்டை போடுறதுக்கு நமக்கு ஆத்தரைசேஷன் இல்லைன்பான். இந்த இடத்துக்கு வந்து டெமாரி பொருட்டோ அண்ட் ஷிகடாய் கிட்ட ஹெல்ப் கேட்பா. டிவர்ஷன் கிரியேட் பண்ண சொல்லுவா. பொருட்டோ இறங்கிடுவான். ஷிகடாய் நாங்க இந்த சிச்சுவேஷன்ல கண்ணை மட்டும் வச்சுக்கிறோமேட்டு பொருட்டோ கூப்பிடுவான். பொருட்டோ ஷேடோ க்ளோன் பண்ணுவான். ரியோகி மாங்கே ஹியோ பண்ணி க்ளோன்ஸை காலி பண்ணிடுவான். ஷிகடாய் கிட்ட டெமாரி ஷேடோ பொசிஷன் யூஸ் பண்ண சொல்லுவா. இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தான்னு கேட்பான் ஷிகடாய். டெமாரி வின்சைட் பண்ணுவா. தெரிச்சிருப்பான். பிடிக்கலான்னு போய் பார்த்தா அங்க சஸ்பீஷியஸா யாரும் இருக்க மாட்டாங்க. டெமாரி கூட்டத்துல ஒருத்தங்கிட்ட சஸ்பீஷியஸா மாஸ்க் போட்டு வந்த ஆளு யாராவது பாத்தீங்களான்னு கேட்பா. அந்த பக்கம்கவும் அந்த டைரக்ஷனை நோக்கி போவாங்க. இந்த பர்சனோட கழுத்துல ஒரு டிஃபரெண்ட் மார்க் இருக்கிறத மட்டும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தா ரியோகி புதற்குள்ள ஒளிஞ்சிருப்பான். நைட் டெமாரி கெனின்ஸோட பேசிட்டு இருக்கப்ப நமக்கு தெரியாத மூவ்ஸை பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஷிகடாய் அந்த இடத்துல ஏன் தயங்கிட்டேன்னு கேட்பா. ஷிகடாய் இல்ல நான் தயங்கவள இல்லைன்பா. டெமாரி புரிஞ்சது, உன் விருப்பத்தப்படி இருக்கணும்னு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா, நான் அங்க உன் கூட தானே இருந்தேன், சில இடங்கள்ல ரிஸ்க் எடுக்கிறதும் ஓகே தான்பா. ஷிகடாய் எனக்கு தெரியும்பா. டெமாரி அது சரி, எப்படியே போச்சுன்னா இறுதியில உனக்கு இம்பார்ட்டன்டா இருக்க விஷயம்லாம் உனக்கு கடந்து போயிரும்பா. டெமாரி ரிப்போர்ட் பண்றதுக்கு கிளம்புவா. சூமிரே வசாபி அண்ட் நாமிடா கிட்ட நல்ல வேலை பார்த்திருக்கீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு கிளம்புவா. சரியான டைம்ல வந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க 3 பொண்ணுகளும். பொருட்டோ நம்மளுமே வீட்டுக்கு போலான்பா ஷிகடாய் கிட்ட. ஷிகடாய் ஒரு மாய் இருக்கு, அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். ஒன்னுலேன்ட்டு கிளம்பிடுவான் ஷிகடாய். நைட்டு டென்ட்டுக்குள்ள போகவும் கெக்கோ லேட் பண்ணிட்டுமா. ரியோகி மன்னிப்பு கேட்பான். கெக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பொறியா இருந்ததுனால தான் நாங்க கிளீனா தப்பிச்சு வர முடிஞ்சதுன்பா. இந்த இடத்துல கெக்கோ ரியோகியை தன்னோட பையன்னு மென்ஷன் பண்ணுவான். கூட இருக்க சபார்டினேட் கெக்கோ கிட்ட ஒரு பர்டிகுலர் வில்லேஜஸ் நமக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்கன்பா. கெக்கோ எப்படியும் நம்ம பிலாசபியை இங்க ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜியோட அடுத்த கட்டத்துக்கு போலான்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெமரிஸ் ஃப்ரம் த டே ஆஃப் ஸ்னோங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்லாம் அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ.